கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டின புருஷன் கைய பிடிச்சதுக்கு பெரிய பத்தினி மாதிரி திட்டி விட்டுட்டு போன. இப்ப எவனோ ஒருத்தனை 4 பேர் வந்து போற இடத்துல கட்டி பிடிச்சிட்டு நின்று இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாருடி, இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தான். இப்ப இன்னொருத்தன் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க. அத பாத்துட்டு நான் உன்னை சும்மா விடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா என்று உரத்த குரலில் அந்த கட்டிடமே அதிரும் வண்ணம் கத்தினான். அவன் குரல் கேட்டு அங்கே கூட்டம் கூட தொடங்கியது. அனைவரும் தங்களை வேடிக்கை பார்ப்பதை பார்த்தவுடன் நித்யாவிற்கு என்னவோ போல ஆகிவிட்டது. அவள் தன்னுடைய குரலை குறைத்து, பிரகாஷ், என்ன பண்றீங்க? இது ஹாஸ்பிட்டல், ஏன் இப்படி இன்டீசென்ட்டா கத்துறீங்க என்று கேட்டாள். உடனே அவளை பார்த்து பல்லை கடித்த பிரகாஷ், இந்த குழந்தை வேணாம், போய் உடனே அபார்ஷன் பண்ணு என்று உத்தரவிடும் குரலில் கூறினான். பிரகாஷ், என்ன சொல்றீங்க என்று நித்யா காதுகளை பொத்திக் கொண்டு கத்தினாள். நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்ல. அக்ஷயாவோட இந்த நிலைமைக்கு காரணம் இந்த முகமுடி காரணம் அந்த மணிசேகரும் தான். நான் ஏற்கனவே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க இந்நேரம் அந்த மணிசேகரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது இவன் தான். இப்ப நான் சொல்ற மாதிரி நீ இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு இவனை விட்டுட்டு என் கூட வந்தா நான் இவங்க 2 பேரையும் உயிரோட விட சொல்லுவேன். அப்படி இல்லன்னா இவங்க 2 பேரும் சாகுற வரைக்கும் ஜெயிலே கடக்க வேண்டியதுதான் என்று மிரட்டும் குரலில் கூறினான் பிரகாஷ். பிரகாஷ் கூறியதை கேட்ட நித்யா, என்ன சொல்றீங்க பிரகாஷ் என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். அதற்கு பிரகாஷ் ஏதோ சொல்ல வாயெடுத்தான். அதற்குள் குறுக்கிட்ட மாஸ்க்மேன், ஹலோ மிஸ்டர் பிரகாஷ், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க என்று கூறினான். உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று பிரகாஷ் அதிகாரமாக கூறவும், பிரகாஷ், இப்படி தேவையில்லாம இங்க சண்டை போடுறத விட்டுட்டு போய் அக்ஷயாவை கவனிங்க என்று நித்யா கூறினாள். அவளை நான் என்ன கவனிக்கிறது? நீதான் கவனிச்சுக்கணும். நீதானே அவளுக்கு பிளட் குடுக்கறேன்னு சொன்ன. ஆனா இங்க வந்து இவன் கூட கொஞ்சிட்டு இருக்க. அங்க உன் தங்கச்சியும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது இப்ப உனக்கு தெரியலையா என்று பிரகாஷ் நக்கலாக கேட்டான். அதற்கு நித்யா பதில் சொல்ல வாயெடுக்கும் போது அவளுடைய கையை பிடித்து அழுத்திய மாஸ்க்மேன், இதுக்கு நான் பதில் சொல்றேன் என்று கண்களால் சொல்லிவிட்டு, இப்ப என்ன, நித்யா குழந்தைய அபார்ஷன் பண்ணலன்னா போலீஸ்க்கு போவீங்க அப்படிதானே? தாராளமா போங்க. உங்களுக்கும் நித்யாவுக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்துல நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து இவளை எவ்வளவோ கொடுமைப்படுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வேறொரு பொண்ணு கூட தொடர்பை வச்சுக்கிட்டு இவளை வீட்டை விட்டே துரத்திருக்கீங்கன்னு நித்யா உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். இது எல்லாத்துக்கும் நீங்க கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதோட நீங்க பண்ணின இந்த கொடுமைக்கு காம்பன்சேஷனா ஒரு பெரிய அமௌண்ட்டை நித்யாவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இதையெல்லாம் சமாளிக்க முடியும்னா தாராளமா கோர்ட்டுக்கு போங்க என்று நிறுத்தி நிதானமாக ஆனால் அதிகாரம் நிரம்பிய குரலில் கூறினார். மாஸ்க்மேன் கூறியதை கேட்ட பிரகாஷின் முகம் மாறிவிட்டது. என்ன இவன் இவ்வளவு விவரமா பேசுறான்? இந்த நித்யாவுக்கு ஒன்னும் தெரியாது. இவளை எப்படியாவது பயமுறுத்தி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா அது முடியாது போல இருக்கே. இப்ப இந்த நித்யா கோர்ட்டுக்கு போனா நிச்சயம் தீர்ப்பு நித்யாவுக்கு சாதகமா தான் வரும். முதல்ல நான் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணின மாதிரி இந்த அக்ஷயா எனக்கு தெரியாம என் பேர்ல நித்யா கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் வாங்கியிருக்கா. எது எப்படி இருந்தாலும் என்னால நித்யாவை விட்டு கொடுக்க முடியாது. அதனால நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் என்று நினைத்த பிரகாஷ், இங்க பாருங்க மிஸ்டர், நித்யா உங்க குழந்தைய பெத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். அவ ஏன் கூட தான் இருக்கணும். நாங்களே அந்த குழந்தைய வளர்த்துக்கிறோம் என்று கூறிய பிரகாஷ் நித்யாவை பார்த்து, இங்க பாரு நித்யா, நான் உன்கிட்ட ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். அக்ஷயாவும் நானும் கூடிய சீக்கிரமே பிரிஞ்சிருவோம். இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவனோட குழந்தை உன் வயித்துல இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏன் கூட தான் இருக்கணும். உன்னை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது என்று கூறினான். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி என்ன டென்ஷன் படுத்தாதீங்க பிரகாஷ். நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா உங்க கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம டிவோர்ஸ் கொடுத்துருங்க. ஜீவான்சமா எனக்கு 1 ரூபாய் கூட வேணாம். அக்ஷயாவையும் வயித்துல வளர்ற குழந்தையும் காப்பாத்துறதுக்காக நான் ரத்தம் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இந்த நேரத்துல நான் ரத்தம் கொடுத்தா அது என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாரு. அதனாலதான் என்னால கொடுக்க முடியல என்று நித்யா விளக்கமாக கூறினாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது நித்யா. நீ மட்டும் இப்ப பிளட் கொடுக்கலன்னா அக்ஷயாவும் குழந்தையும் இறந்துருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா சாகுற வரைக்கும் உன்னோட அங்கிள் மணிசேகர் ஜெயிலே கிடக்க வேண்டியதுதான். அந்த ஆளை காப்பாத்தணும்னு நினைச்சா நான் சொல்றத கேளு. பேசாம உன் வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு இவனை விட்டுட்டு ஏன் கூட வந்துரு என்று பிரகாஷ் மிரட்டினான். என்ன பிரகாஷ், பயமுறுத்துறீங்களா என்று நித்யா அலறவும், நீ இவ்ளோ பிடிவாதமா இருந்தா நானும் அப்படிதான் பேசுவேன். எனக்கு நீ வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் என்று பிரகாஷ் கூறினான். அவன் கூறியதை கேட்ட மாஸ்க்மேன் திடீர் என்று அவனை பார்த்து புன்னகைத்தான். அப்படி நீங்க செஞ்சா நீங்க தான் கம்பை எண்ண வேண்டியிருக்கும் என்று மாஸ்க்மேன் கூறவும் பிரகாஷ் கேள்விக்குறியாக மாஸ்க்மேனை பார்த்தான். மிஸ்டர் பிரகாஷ், நீங்க சில வருஷத்துக்கு முன்னாடி பினாமி பேர்ல அதிக டிவிடெண்ட் தர்றதா சொல்லி இல்லாத ஒரு கம்பெனிய இருக்கிறதா காமிச்சு
பொதுமக்கள் கிட்ட இருந்து ஷேர் வசூல் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு பொய்யா கணக்கு காட்டி அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண சில பேர் இந்த விஷயம் தெரிஞ்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. தங்களோட வாழ்நாள் சேவிங்ஸ் எல்லாத்தையும் அந்த கம்பெனில போட்ட எத்தனையோ பேரு இப்ப நடு தெருவுல நின்னுட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஓனர் நீங்க தாங்கிற விஷயம் பப்ளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்று மாஸ்க்மேன் கூறினான். மாஸ்க்மேன் கூறியதை கேட்டவுடன் பிரகாஷின் முகம் இருண்டு விட்டது. மாஸ்க்மேன் சொல்வது உண்மைதான். அந்த சம்பவத்தில் அதிக அளவில் பணம் இன்வெஸ்ட் செய்த ஒரு சிலருக்கு மட்டும் அவன் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் திருப்பி அளித்தான். மற்றவர்களை புறக்கணித்து விட்டான். அதில் பாதிக்கப்பட்ட சிலர் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆனால் இதில் தான் சம்பந்தப்பட்டிருக்கும் விஷயம் முகமூடிக்காரனுக்கு எப்படி தெரிந்தது என்று பிரகாஷ் யோசித்தான். அவர்களை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மாஸ்க்மேன் கூறியதை கேட்டவுடன், ஓ அப்படின்னா அந்த ஃப்ராடு கம்பெனியோட ஓனர் இவர்தானா என்று ஒரு நபர் கூறினார். உடனே மற்றவர், எங்க அப்பா தன்னோட ரிட்டையர்மெண்ட்ல வந்த ஃபுல் அமௌண்ட்டை நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்னு நம்பி அந்த ஆளோட கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ணினாரு. ஆனா அது திவால் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அதிர்ச்சியிலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. எங்க அப்பாவோட சாவுக்கு இவன் தான் காரணம் என்று கூறவும், அடப்பாவி, உன்னோட பேராசைக்காக எத்தனை குடும்பத்தை எப்படி நாசம் பண்ணிருக்கியோ என்று சொல்லிக்கொண்டே ஒரு வயதான பெண்மணி தன்னுடைய ஹேண்ட்பேக்கால் பிரகாஷை அடிக்க வந்தார். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட அங்கிருந்த அனைவரும் அவனை சுற்றி வளைத்துக் கொண்டு தர்ம அடி கொடுக்க தொடங்கினார்கள். ஒரு நிமிடம் அங்கு நின்று அனைத்தையும் பார்த்து திருப்தி அடைந்த மாஸ்க்மேன், பிரகாஷோட ஜோலி முடிஞ்சது, போலாமா என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். வெளியில் வந்தவன் அவளை பத்திரமாக காரில் உட்கார வைத்து சீட் பெல்ட்டை போட்டுவிட்டான். பிறகு, பேபிகள், இனிமே நீ பயப்பட வேண்டாம், மணிசேகர் அங்கிளும் சேஃபா இருக்காரு என்று அவள் காதோரம் கூறியவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நனவானே தெரியல. ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது, மாஸ்க்மேன் சாதாரண ஆள் கிடையாது. என் குழந்தையோட அப்பா நிச்சயமா பெரிய ஆள் தான். இப்பதான் இவர் முகத்தை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு அதிகமா இருக்கு. இவர்கிட்ட கேட்கலாமா? இல்ல வேணாம், நேரம் வரும்போது இவரே சொல்லுவாரு. இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே என்று நினைத்த நித்யா மாஸ்க்மேனையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். நித்யா தன்னையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த மாஸ்க்மேன், என்ன பேபிகள், இன்னும் நீ அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரலையா? எதுக்காக இப்படி என்ன கடிச்சு திங்குற மாதிரி பாத்துட்டு இருக்கா என்று கேட்டான். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல, ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டு புன்னகையுடன் திரும்பி அவள் கன்னத்தை தட்டியவன், கமான் பேபி, இனிமே நமக்குள்ள இந்த சாரி தேங்க்ஸ் இந்த ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் இடமே கிடையாது என்று கூறவும், நான் உங்ககிட்ட ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் பேசல, என் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன் என்று நித்யா கலங்கும் குரலில் கூறினாள். ஏ பேபி, என்ன நீ சினிமா ஹீரோயின் மாதிரி சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிட்ட? இனிமே நீ இப்படியெல்லாம் எமோஷனல் ஆகக்கூடாது. எப்பவும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். எதுக்காகவும் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அப்புறம் நம்ம பாப்பா அழுமூஞ்சியா இருக்கும் என்று மாஸ்க்மேன் கூறவும், இனிமே எதுக்கும் நான் அழமாட்டேன் என்று நித்யா வெட்கத்துடன் சிரித்தாள். குட் கேர்ள். ஓகே, அடுத்து வரப்போற கார் ஷோ பத்தி நீ என்ன முடிவெடுத்திருக்க? நீ இப்ப கர்ப்பமா இருக்க, அதனால நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக என்னோட முடிவை நான் உன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை தாராளமா செய்யலாம் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட நித்யா, என்னதான் இந்த சொசைட்டி டெவலப் ஆனாலும் பொண்ணுங்கன்னா இததான் செய்யணும், இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் எல்லா ஆம்பளைங்களும் நினைக்கிறாங்க. அவ்வளோ ஏன் அந்த பிரகாஷ் என்ன ஒரு மனுஷிய கூட மதிச்சது கிடையாது. ஆனா இவர் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கறாரு. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நிஜமாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டா பொண்ணுங்களால எல்லா ஃபீல்டுலயும் சாதிக்க முடியும் என்று நினைத்த நித்யா, இந்த வீக்கெண்ட் நடக்கவிருந்த கார் ஷோவை இன்னும் 10 நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓகே தானே மிஸ்டர் மாஸ்க்மேன் என்று கேட்டாள். ஓகே பேபி, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ தாராளமா செய்யலாம். ஆனா இப்ப நீ தனி ஆள் கிடையாது. உன் வயித்துல ஒரு குட்டி பாப்பா இருக்கு, அதை மட்டும் எப்பவும் நீ ஞாபகம் வச்சுக்கோ என்று மாஸ்க்மேன் கூறவும், உடனே நித்யா எஸ் பாஸ் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். அவனும் சிரித்துக்கொண்டே குட் கேர்ள் என்று அவள் தலையை அன்போடு வருடி கொடுத்தான். அடுத்த சில நிமிடங்களில் ஹோட்டல் வந்துவிட்டது. காரை பார்க் செய்துவிட்டு லிப்ட் வழியாக தங்களுடைய ரூமுக்கு அழைத்து கொண்டு வரும் வரை அவன் நித்யாவின் கையை விடவே இல்லை. அவளை மிகவும் ஜாக்கிரதையாக அழைத்து கொண்டு வந்தான்.
அவன் நடந்து கொள்வதை பார்த்து, என்னங்க இதெல்லாம்? நான் ஒன்னும் கண்ணாடி பொம்மை இல்ல. நீங்க என்ன அசைய கூட விட மாட்டீங்க போல இருக்கே. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரி அசையாமலாம் இருக்க கூடாது. நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சாதான் நல்லது என்று அவள் கூறினாள். ஓ ஐ see. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று மாஸ்க்மேன் கேட்டான். எனக்கும் பிரகாஷுக்கும் கல்யாணம் ஆன உடனே நான் கர்ப்பமாயிடுவேன்னு நினைச்சு அது சம்பந்தப்பட்ட நிறைய புத்தகங்களை படிச்சு இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் அதை என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல என்று கூறினாள் நித்யா. அவள் கூறியதை கேட்டு புன்னகைத்த மாஸ்க்மேன், ஓகே பேபி, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, அதுக்குள்ள நான் டிஃபன் பண்ணிடுறேன் என்று கூறினான். உடனே அவனை ஆச்சரியமாக பார்த்த நித்யா, உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா என்று கேட்டாள். அதற்குள் அவன் தன்னுடைய கோட்டை கழட்டி வைத்துவிட்டு ஷர்ட் பட்டனை அவிழ்த்து முழங்கை வரை ஏற்றிக்கொண்டு, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே என்று கிண்டலான குரலில் கூறியவன், எனக்கு வெளியில சாப்பிட பிடிக்காது, அதனால உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்று கூறினான். என்ன சொல்றீங்க? ஆனா இந்த ரூமுக்கு நான் வரும்போது சமையல் செய்யற பாத்திரங்கள்ல இருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எல்லாமே புத்தம் புதுசா இருந்துச்சே என்று அவள் சந்தேகமாக கேட்கவும், மை டியர் பேபி கேர்ள், நான் உனக்காக தான் இந்த ஹோட்டல் ரூமையே ஏற்பாடு பண்ண என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட மாஸ்க்மேன், பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு உனக்காக எல்லாத்தையும் நான் புதுசா மாத்திட்டேன் என்று கூறியவன் ஃப்ரிட்ஜை திறந்து தேவையான காய்கறிகளை எடுத்துக்கொண்டே, 30 வருஷமா நானே தனியா சமைச்சு தனியா வேலை செஞ்சு தனியாவே தூங்குனேன். எப்பவாவது படம் பார்க்க போவேன். இதுதான் என்னோட ரொட்டீன் லைஃப். இப்படியே தனிமையிலேயே இருந்து யாருக்கும் தெரியாம ஒரு நாள் அனாதையா ரூம்ல செத்து போயிடுவேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எப்ப என்னோட லைஃப்ல வந்தியோ அப்பவே நான் தனியாள் இல்ல, எனக்குன்னு நீ இருக்க, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது என்று கூறியவன் கடைசி வரியை சொல்லும்போது அவளை பார்த்து கிண்டலாக சிரித்துக்கொண்டே, நம்புமா, நான் உண்மையதான் சொல்றேன் என்று கூறினான். மாஸ்க்மேன் கூறியதை கேட்டதும் நித்யா திகைத்து போனாள். என்ன இவர் இப்படி சொல்றாரு? 30 வருஷமா இவர் தனியா இருந்தாரா? ரோஹித்தும் ராகவும் அண்ணன் தம்பி தானே? இவங்க 2 பேரோட பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்னு வேற அன்னைக்கு ராகவ் சொன்னாரே. அப்புறம் எதுக்காக இவர் இத்தனை வருஷமா தனியா இருந்ததா சொல்றாரு? இதுல ஏதோ ஒரு லாஜிக் கிடைக்குது. அது என்னவா இருக்கும் என்று தீவிரமாக யோசித்தவளை பார்த்து சிரித்த அவளுடைய மனசாட்சி, நித்யா நல்லா யோசிப்பாரு, மாஸ்க்மேன் இது வரைக்கும் தன்னோட ஃபேமிலி பத்தியோ இல்ல தன்னோட அப்பா அம்மாவை பத்தியோ ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது என்று கூறியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.